நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய திரை விமர்சனத்துல என்ன படத்த பத்தி விமர்சனம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டார்க் அப்படின்னு சொன்னா இருட்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இருட்டு அப்படின்னாவே ஒரு விதமான குறியீடு இல்லையா? இருட்டு அப்படிங்கிற அந்த குறியீடு வந்து பயத்தையும், திகிலையும், மர்மத்தையும் கலந்த ஒரு குறியீடு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த டார்க் அப்படிங்கிற பெயரோடையே வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம், எம்ஜி ஸ்டுடியோ, 5 ஸ்டார் இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஏபிவி மாறன் மற்றும் கணேஷ் கே பாபு தயாரிப்பில் 5 ஸ்டார் செந்தில் டிஸ்ட்ரிபியூஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய டார்க் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? ProcureMind AI transforms procurement with intelligent automation and real-time insights. From AI offer analysis to market intelligence, ProcureMind AI helps teams make faster, smarter decisions with confidence. டார்க் திரைப்படத்தினுடைய கதை இதுதான். பாக்கியராஜ் வந்து ஒரு வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர். அவர் வீட்டில் ஒரு 3 இளைஞர்கள் குடியிருக்கிறாங்க. எதிர்பாராத விதத்தில் மர்மமான முறையில் அந்த 3 பேருமே இறந்துடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமான சக்தி இருக்கிறதா வெளிய பேச்சு. அதனால் இந்த வீட்டுக்கு யாருமே குடி வரதே இல்லை. வாடகை குறைச்சி கூட பார்க்குறாரு, யாரும் வரல. அந்த நேரத்தில் அஜய் கார்த்திக் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரார். வாடகை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, எனக்கு இந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் எவ்வளோ பெரிய பயத்தையும் தாங்கிப்பேன், இவ்வளோ கம்மியான வாடகையில் எனக்கு வீடு கிடைக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே குடி வரார் அஜய் கார்த்திக். அதற்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே வழக்கம் போல் ஒரு சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் போக போக ஒரு அமானுஷ்யமான பிரச்சனைக்கு பின்னணியில் அஜய் கார்த்திக் சிக்கிக்கிறார். அந்த சிக்கல்லேருந்து அவரால் மீண்டு வர முடியல. ஒரு கட்டத்தில் அவர் இறந்து போயிடுறார். அஜய் கார்த்திக் இறந்து போயிட்டாரா அப்படின்னு யோசிக்கிற அதே தருணத்தில் பாக்கியராஜும் இறந்து போகிறார். ஸோ 2 பேருமே செத்துட்டாங்க. இந்த நேரத்தில் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நட்டி நட்ராஜ் வரார். நட்டி நட்ராஜ் விசாரணைக்கு வரும்பொழுது மார்ச்சுவரியில் அஜய் கார்த்திக் இருக்கார்ல, திடீர்னு அவருடைய பாடி எழுந்து உக்காருது. அது வரைக்கும் இறந்த பாடியாக இருந்தவர் எழுந்து உக்காந்தோன்னு எல்லாருமே அலற ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிர்ச்சிக்கு மத்தியில் ஒரு வார்னிங் கொடுக்குறார் அஜய் கார்த்திக். அந்த வார்னிங் படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையும் தூக்கி வீர தளத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஸோ அதற்கு பிறகு என்ன அப்படிங்கிறது தான் படத்தினுடைய கதை. அந்த வீட்டில் நிகழ்ந்த அந்த மர்மமான மரணத்திற்கு பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் டார்க். இந்த டார்க் படத்தினுடைய கதாபாத்திரங்களை பற்றி பேசணும் அப்படின்னா, அஜய் கார்த்திக் படத்தினுடைய கதையின் நாயகனாக வரார். ரொம்ப துரு இளைஞனாக இல்லாமல் ரொம்ப சட்டில்டான நடிப்பில் அவர் வராரு. உள்ளே வரும்பொழுதே ரொம்ப இயல்பாக, அதை வீடு கிடைக்கல, வீடு வந்து இவ்வளோ கம்மியான வாடகையில் கிடைச்சதுன்னா எனக்கு பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய எவ்வளோ பேய்கள் இருந்தாலும் அந்த பேய்களோட நான் குடும்பமே நடத்துவேன் அப்படின்னு பேசக்கூடிய அந்த வசனத்தில் இருந்து அந்த ஒரு சராசரி இளைஞனை பிரதிபலிக்கிறார் அஜய் கார்த்திக். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயத்தினுடைய பின்னணியில் அந்த அமானுஷ்யமான பிரச்சனைக்குள்ளே அவர் லாக் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய அவருடைய அந்த முகபாவம், அவருடைய டயலாக் டெலிவரி, அதுக்கப்புறம் அவருடைய நடிப்பு எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக அந்த பயம் கலந்த வகையிலே போகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அவருடைய முகத்தில் வெளிப்படும் பொழுது உண்மையாக மனுஷன் நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வச்சிருக்கார் அஜய் கார்த்திக். அப்புறம் அஞ்சனா நேத்ரன் வந்து படத்தினுடைய கதாநாயகி அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அஞ்சனா நேத்ரன் இந்த படத்தில் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு அழகு பதுமையை மட்டுமில்லை, இந்த பயத்துக்கு பின்னணியில் அவங்கள வந்து ஒரு சாதாரண, அதாவது ரிலாக்ஸேஷனுக்காக பயன்படுத்தியிருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் நட்டி நட்ராஜ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் வந்து இயல்பாகவே நடிச்சிருக்கார். ஒரு போலீஸ் அதிகாரிக்கான எல்லா தோரணையும் அந்த நடிப்பை வந்து நம்மளுடைய நட்டிக்கிட்ட பார்க்க முடியுது. இன்னும் ஒரு தெளிவாக நடிக்கிறார் மனுஷன். அந்த அடிப்படையில் அவர் கதாநாயகனாக நடித்தாலும் சரி, கதையின் சப்போர்ட்டிங் கேரக்டராக நடித்தாலும் சரி, கேரக்டர் உள்ள வந்தாலும் சரி, நட்டி வந்து தன்னை வந்து ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் இந்த பக்கத்தில் நம்ம பாக்கியராஜ் அவர்கள், மறைந்த இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கார். மனுஷன் இத்தனை ஆண்டு அனுபவத்தை படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்தால் கூட அப்படியே நான்லாம் பழைய ஆள்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆட்கள் அப்படின்னவனையே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயல்பாகவே இருக்குது. ஒரு ஹவுஸ் ஓனராக அவர் பேசும்பொழுது, நீ சொல்கிற ரொம்ப அமானுஷ்யமாலாம் வருதுன்ட்டு, நானும் இந்த வீட்டில் குடியிருக்கிறேன், நானும் தான் இருக்கேன், என்னை இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அவருக்கு ஏற்படும் இல்லையா அந்த அமானுஷ்யமான விஷயங்கள், அதை வந்து அவர் வெளிப்படுத்தக்கூடிய தொனி இருக்குது பாருங்கள். அடடா, என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. அப்புறம் இந்துமதி மணிகண்டன், அப்புறம் வந்து சிபி சக்கரவர்த்தி, அப்புறம் விடிவி கணேஷ், இவங்களெல்லாம் பார்க்க முடியுது. எல்லாரும் அவங்க ரோல் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டில்டாக நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. அப்புறம் படத்தினுடைய ஏபிவி மாறன் மற்றும் கணேஷ் கே பாபு, இவங்க 2 பேரும் தயாரிச்சிருக்கிறாங்க எம்ஜி ஸ்டுடியோஸ்க்காக.
ஃபைவ் ஸ்டார்ஸ் செந்தில் வந்து படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் டெக்னிக்கல் டீமாக பார்க்கும்போது கணேஷ் கே பாபு தான் படத்தினுடைய கதையை எழுதியிருக்கார். கதையை வந்து டார்க் அப்படின்னு எழுதினோன்னு இதுதான் விஷயம் அப்படிங்கிற அது ஒன்லைன் எழுதிட்டு இருப்பார். அதற்கு பிறகு இந்த படத்திற்கான பின்னணியில் இயங்கக்கூடிய ஒளிப்பதிவாளருக்கு வரணும். அப்புறம் வந்து ரவிசக்தி தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். ரவிசக்தி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், இந்த டார்க் அப்படின்னு பேர் வச்சோடனே அதுக்கு டார்க்குக்கு வந்து நம்ம குறியீடாக சொல்லும்போது கருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிறத்தில். இப்போ டார்க்னா கருப்பு தான் இல்லையா. ஆனால் டார்க் கலரில் ப்ரௌன் இருக்குது, டார்க் கலரில் ரெட் இருக்குது, டார்க் கலரில் க்ரீன் இருக்குது, டார்க் கலரில் ப்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். நல்லா இருக்கும் இல்லையா. அது மாதிரி தான் இந்த டார்க் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக மைண்ட் செட் எப்படி வரும், கருப்பு அப்படின்னு தான். ஆனால் கருப்பை கடந்து எல்லா விஷயத்திலும் ஒரு டார்க் ஃபீல் கொடுக்கறது அப்படின்னா அடர்த்தியான நிறம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஒரு ஒளிப்பதிவாளராக வேலை செஞ்சிருக்கார் ரவிசக்தி. அதனாலேயே இந்த டார்க் படத்தில் ஒளிப்பதிவு தனித்துவமாக தெரியுது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் படத்தொகுப்பாளர் கதிரேஷ் அழகேசன் வந்து இந்த படத்துக்கான படத்தொகுப்பாளர். தன்னுடைய எடிட்டிங்கில் பயமுறுத்தியிருக்கார் அப்படின்னா இவரை சொல்லணும். எடிட்டிங்லேயும் வந்து சில நேரங்களில் காட்சிகளின் பின்னணி கோர்வையால் அந்த படத்தொகுப்பின் பின்னணியில் பார்வையாளரை கடத்தக்கூடிய அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை இவர் அழகாக கடத்தியிருக்கார். அப்படிங்கிறதுனால அவரையும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் மனு ரமேஷன் படத்தினுடைய இசையமைப்பாளர். மனு ரமேஷன் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா, இந்த படத்துக்கு கத்துறதோ அந்த பேய்கள் சத்தமோ இதெல்லாம் காமிச்சு பயத்தை உண்டாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சராசரி சோ கால்டு மியூசிக் டைரக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் மனு ரமேஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா, படத்துக்காக அழகாக தன்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத தாண்டி ஒரு இந்த மாதிரி சத்தத்தை கடந்த ஒரு வித்தியாசமான சவுண்டை வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். அந்த டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் ப்ரொடக்ஷன் தான் வந்து படத்தை எலிவேட் பண்ணுது. இந்த பயத்தோடு நம்மளை வந்து கடத்தி போகுது. ஒரு பார்வையாளனை பயத்தினுடைய ஒட்டுமொத்தமான இதை கொடுத்துட்டு சீட்டு நுனியில் உட்காந்து படத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து சேர்ப்பது மனு ரமேஷனுடைய இசைன்னு சொல்லலாம். பாடல்கள் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. யுகபாரதி எழுதியிருக்கார், விவேக் எழுதியிருக்கார், அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் அண்ட் கதாசிரியராக இருக்கக்கூடிய கணேஷ் கே பாபு எழுதியிருக்கார். ஆனால் யாருமே என்ன எழுதியிருந்தாலும் படத்தில் பாடல் வந்து நிற்கலை மனசுக்கு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த படத்துக்கான கலை ஆர்ட் டைரக்ஷன் வந்து சண்முகராஜா பண்ணியிருக்கார். சண்முகராஜா இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அந்த வீட்டினுடைய பின்னணி, உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள், அதுக்கப்புறமா வந்து அந்த கேட்டுக்கு வெளியே, அப்புறமா வந்து இந்த பிணவரை இதெல்லாம் வந்து காட்டும் பொழுது இந்த டார்க் ஷேடுக்குள்ளே வரணும் அப்படின்னோடனே அவர் மெனக்கெட்டிருக்கார். இந்த ஆர்ட் டைரக்ஷனை கண்டிப்பாக இந்த படத்துக்கு பாராட்டு சொல்லி தான் ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பார்வையாளனுக்கு பொருட்கள் வழியாக அந்த சொல்லக்கூடிய கதைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு போர்ட்ரைட் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை கலை இயக்குனராக சண்முகராஜா செய்திருப்பது படத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். திரைக்கதை வசனம் இயக்கத்தை வந்து கல்யாண் கே ஜெகன் பண்ணியிருக்கார். கல்யாண் கே ஜெகன் இந்த படத்தை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, பயம் என்கிற ஒன்றையும் அதே போல் பார்வையாளர்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜானருக்குள்ளர நம்ம இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாதாரண ஒரு கிராமர் இருக்கு, அந்த கிராமரை கரெக்டாக கையில் வச்சுக்கிட்டு A+B² ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி 1/1 அழகாக ஃபாலோ பண்ணி அதை நெரேட் பண்ணியிருக்காரு. அந்த நெரேட் பண்ணியிருக்கக்கூடிய விதத்திற்கு கல்யாண் கே ஜெகன் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக டார்க் அப்படிங்கிற திரைப்படத்தில் காட்சிகள் எல்லாமே திருப்பி ரிப்பீட்டேஷன் மோட்லேயே இருக்குது. அதாவது ரிப்பீட் மோட்டில் பாட்டு கேட்கலாம், ஆனால் படத்தையே ரிப்பீட் மோட்டில் பார்க்குறது, அது சீன் பை சீனாக பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்வையாளனை அலுப்படைய சோர்வடைய செய்யும் அப்படிங்கிறத நம்மளுடைய விமர்சனம். மற்றபடி டார்க் என்பது டார்ச் அடிச்சுட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருட்டறைக்குள் ஒரு இருட்டை பார்க்கலாம் அல்லது வெளிச்சமாக பார்க்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பயத்தின் நுனியிலிருந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியை ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் தியேட்டரில் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த படத்தினுடைய விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுக்க போகிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் இந்த காணொலியை நண்பர்களுக்கு பகிருங்க. அப்புறம் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா. See you. Bye bye.